ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மல்லியும் வெண்பாவும் வந்து பழி வாங்குற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஷ் பண்ண விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து மாறி நம்முடைய வெண்பாவோட ஸ்கூலோட படிப்புக்கே வந்து கேள்விக்குறியாக இருக்குது நாங்கள் சொல்ல முடியும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய மல்லியும் நம்முடைய வெண்பாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. நம்ம மல்லி அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து பாட்டு போட்டு வைப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பாவை சொன்னது பார்த்தீங்கன்னா எதுக்கு சின்ன குழந்தையோட ஆசையை தடுக்கணும் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவும் நம்முடைய மல்லியை வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு இதுதான் வந்து நமக்கு சரியான ஐடியா. அதனால் வந்து இவங்கள வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பரப்பிடுறாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து விஜய்க்கு அனுப்பியிருந்தா கூட வந்து பெரிய இஷ்யூ ஆகுது. சோசியல் மீடியாவில் வந்து பரப்புறதுனால பார்த்திங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வரையும் இது போயிடுச்சுங்க. பர்சனலாக வந்து கால் பண்ணி விஜய் வந்து ஸ்கூலுக்கு வந்து வர சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியும் நம்முடைய ராஜேஸ்வரியும் கூட்டிக்கிட்டு வந்து போகிறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து பிரின்சிபல் ரூமில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. என்ன மேடம் என்ன ஆச்சு, என் மக என்ன தப்பு பண்ணான்ட்டு இங்கே வந்து நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கு உங்கள் மக வந்து என்ன தப்பு பண்ணல, இப்போ தான் வந்து டிசிப்ளின் அவார்டு கொடுத்தோம், அது வரைக்குள்ளே வந்து இப்படி வந்து எங்களுடைய ஸ்கூல் மானம் கெடுற அளவுக்கு வந்து பண்ணி வச்சுருக்கீங்களே, இது வந்து உங்களுக்கு நியாயமா அப்படின்ற மாதிரி சொல்லுவது பார்த்தீங்கன்னா என்ன மேடம் சொல்கிறீங்க, எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து டாப் ட்ரெண்டிங்கே வந்து உங்கள் பொண்ணும் உங்களுடைய வீட்டுக்காரியை வந்து டான்ஸ் ஆனதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வீடியோவை வந்து எடுத்து காட்டுறது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு ஒன்றுமே வந்து புரியல, என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து மேடம் சரி அதுக்கு இதுக்கு சரி என்ன அதுக்குன்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், உங்களோட பொண்ணு நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து டான்ஸ் ஆடிதான் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து எங்களோட ஸ்கூலோட ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஆட்டம் போடுறதுனால வந்து எங்களுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வெண்பாவை வந்து இந்த ஸ்கூல் வந்து வைக்கக்கூடாது, டெர்மினேட் பண்ண சொல்லி, அதாவது வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லி இந்த ஸ்கூலை விட்டு தூக்க சொல்லிட்டாங்க, அதனால் வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மேடம் ரொம்ப வந்து கெஞ்சி கேட்குறேன், என்னுடைய மகளை வந்து இந்த ஸ்கூல் வந்து படிக்க வைங்க, அவள் வந்து இந்த ஸ்கூல் வந்து படித்த வரைக்குமே வந்து டிசிப்ளினாக தான் வந்திருக்காங்க, இந்த ஒரு விஷயத்தினால் இது கூட வந்து ஸ்கூலில் செய்யலை, வீட்டில் தான் வந்து செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம விஷயம் வந்து கேட்டதுக்கு சார் இதில் வந்து எங்களுடைய ஸ்கூலோட மானம் கப்பலேற அளவுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு டான்ஸ் ஆனதான் வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை, மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை உங்கள் மகளை வந்து ஸ்கூலில் வந்து தூக்கணுன்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா டிசியை வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து கடுப்பாயிடுறாங்க. அதுக்காக வந்து அந்த பேப்பர் அங்கேயே வந்து ராஜேஸ்வரிகள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து படித்து பார்த்துட்டு உனக்கு வாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை வந்து விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம வெண்பா வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து நம்முடைய வெண்பா குட்டியை மட்டும் காரில் வந்து ஏற்றிக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி ஏற்றிக்கிட்டு நம்ம மல்லி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்முடைய மல்லியை வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு அவங்க மட்டும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய மல்லி வந்து வீட்டுக்கு வந்து எப்படி வந்து போக போகிறாங்க, அங்கே நடக்க போகிற பிரச்சனையெல்லாம் வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க வேறு ஒரு எபிசோடில் வந்து நடக்கிறது போது. இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய மல்லியோட மனசுக்கு எல்லாம் நல்லதே வந்து நடக்குங்க. கூடிய சீக்கிரம் இந்த ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு எபிசோடில் எல்லாம் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.